எண்ணெயை காய வச்சுட்டு வெங்காயம் பொரிஞ்சதும் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பூண்டு, ஒரு 2 பூண்டு, ஒரு 2 பூண்டு. வெந்தயத்தை வெடிக்க போட்டு 2த்தையும் போட்டு கலரி விடுவோம். தக்காளி போட்டு அது கூட 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கணும். பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு பூண்டு, கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பில்லை கொஞ்சம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கணும். அதை எல்லாம் மசிச்சுக்கணும். இப்படி மசிச்சுக்கிட்டு பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதை இன்னமும் அரைச்சி போடணும். இதில் ஒரு கொத்து கருவேப்பில்லை போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1/4 கிலோ, துவரம் பருப்பு 1/4 கிலோ, 2 தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உருண்டை நிறையா வேணுங்கிறதுக்காண்டி நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன். நல்லா இந்த கரைச்சி வச்சுருக்கிறது புளி, மிளகாத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறது ஊற்றுறேன். நீங்கள் வேணால் கம்மியாக வேணாலும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காண்டி நிறையா வச்சுருக்கேன். வெங்காயத்தோடு அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த கொஞ்சம் குறன்னு நைஸாக அடிக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும் வடை பதத்துக்கு. அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும். அப்படியே உருண்டை தேவைப்பட்ட அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை போட வேண்டியது தான். இது ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் சீக்கிரமே. திடீர்னு ஒரு நாளைக்கு காய் கூட இல்லை அப்படின்னா ஒரு 100 கடலைப்பருப்பு, 100 துவரம் பருப்பு ஊற வச்சு, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பூண்டு உரித்து போட்டு ரெடி பண்ணிடலாம் உருண்டை குழம்பு. இது எனக்கு கொஞ்சம் நிறையா வேணுங்கிறதுனால நான் 1/4 கிலோ செய்கிறேன். இப்படி கொதிக்கக்குள்ளே ஒன்று ஒன்றா போடணும், அது கரையாமல் இருக்கும். இப்போ எல்லா உருண்டையும் போட்டாச்சு. இது சத்த நாளைக்கு கொதிக்கணும். இது ஒரு நிமிஷம் கொதிச்சிச்சுனாலே ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்சோண்டு ரொம்ப இல்லை, ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். வேணும்னா தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும்னு நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். எனக்கு அதிகமாக உருண்டை வேணுங்கிறதுனால இவ்வளோ வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு 50 பருப்பில் கூட செய்யலாம். இது 50, அது 50, 100 100ல் கூட செய்யலாம். இது நல்லா
ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் இந்த பாருங்க உருண்டெல்லாம் உடையாத கொள்ளாத நல்லா வந்துருச்சு. நீங்கள் அவிச்சி போடணும்னு தேவையில்லை. சில பேர் அவிச்சி போடுவாங்க, அவிச்சே போட வேண்டாம். இது உருண்டை கரையாது, அப்படியே முழுசாகவே கிடக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால போடுறேன். அவ்வளோதான், குழம்ப ஆஃப் பண்ண போகிறேன். நம்ம சாதம் வடித்து அதில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். சூடான சாதம் வடிச்சிட்டேன். அதில் நான் வச்ச உருண்டைக்குழம்பு போட்டு ரெண்டு அப்பளம் தாங்க தொட்டுக்கு.